பல அமானுஷ்யங்களும் அதிசயங்களும் நிறைந்த வெள்ளியங்கிரி மலைப்பகுதிக்கு இப்போ நம்ம போக போகிறோம். அங்கே வீரகாளியம்மன் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. அதுவும் எங்கே, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தனியாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோயில் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா சுற்றியுமே பசுமை நிறைந்த ஒரு வனப்பகுதிக்குள்ள நல்ல தூய்மையான காற்று மற்றும் ஒரு நல்ல சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் பற்றி பல அதிசயங்கள் நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போது அதுக்கு தான் நரசிபுரம் தாண்டி நம்ம ஈஷா யோகா இப்போ வந்திருக்கோம். ஈஷா யோகாவிலேருந்து நேராக நம்ம போனோன்னா ஒரு சோதனை சாவடி இருக்குது. அந்த சோதனை சாவடிக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்குது. அந்த கோயில் பார்த்திங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளாக உள்ளே அனுமதிப்பது இல்லை. ஏன்னா அது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வனப்பகுதி. அங்கே யானை நடமாடும் பகுதி அப்படிங்கிறதுனால அங்கே உள்ள யாரையுமே அனுமதிப்பது இல்லை. இந்த வருஷம் அனுமதிக்கிறதாக சொன்னாங்க. அதனால் நம்ம அங்கே போகிறோம். அனுமதிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே நான் போயிருக்கேன். நல்ல ஒரு சூழ்நிலையில் ஒரு அருமையான ஒரு வனப்பகுதிக்குள்ளே நம்ம இருக்கிற ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கும் அங்கே. அதை தாண்டி இப்போது இந்த பகுதிங்கிறது, இந்த சோதனை சாவடி தாண்டி தான் நம்ம உள்ளே போகணும். ஆனால் இப்போ அனுமதிக்கலை. அதனால் முன்னாடி அந்த சாமியை கொண்டு வச்சுருக்காங்க. இங்கிருந்து இந்த சைடு ஒரு ஆறு ஒன்று இருக்குது. இந்த ஆற்றுல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சித்தர் சமாதியும் இருக்குது, ஜீவ சமாதியானது. அதே போல் அந்த வீரகாளியம்மன் கோவிலுக்குள்ளேயும் ஒரு சித்தர் சமாதி இருக்குது. இங்கே ஒரு அதிசயம் சொல்லுவாங்க. என்னென்னா, யானைகள் பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி ஒரு சித்திரை திருவிழாவில் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டோர் ரூமு, அது போல் ஒரு சின்ன கடை, ஒரு சித்தி ஒரு 2-3 ரூம் கட்டி விட்டுருப்பாங்க. அந்த எல்லாத்தையுமே யானைகள் பார்த்திங்கன்னா சேதப்படுத்திடுச்சு, எல்லாத்தையுமே உடஞ்சிருச்சு. ஆனால் அந்த சாமி இருக்கிற அந்த கூரை மட்டுமே பார்த்திங்கன்னா இன்னும் அந்த யானைகள் பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணலை. அது பக்கத்தில் சாமி பக்கத்தில் அந்த யானைகள் போனால் அங்கே அந்த வீரகாளியம்மனை பார்த்து வணங்கிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அந்த சித்தர் சமாதிக்கு போனாலுமே அங்கே போய் வணங்கிட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல வனப்பகுதி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கோயில் மிகவும் அருமையாக இருக்குது. கடைசி வரைக்குமே நம்ம இந்த கோயிலுக்குள்ளே சோதனை சாவடி தாண்டி உள்ளே போயிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் போக முடியல. ஏன்னா அனுமதிக்கலை. ஒரு 5 பேரை மட்டும்தான் அனுமதிச்சாங்க உள்ளே சாமிக்கு போய் அபிஷேகம் பண்ணுறதுக்கும் அப்புறம் அங்கேருந்து கரகம் எடுத்துகிட்டு வர்றதுக்கும் பார்த்திங்கன்னா அனுமதிச்சாங்க. மற்ற யாரையுமே உள்ளே விடலை. ஸோ அந்த சோகத்தில் நம்ம வெளியே அந்த சாமியை வணங்கிட்டு அங்கே போய் பார்த்துட்டு நம்ம இப்போது திரும்ப போகிறோம். Say what you wanna say.